ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னென்று சொன்னால் மேன்மை பாராட்டுதல் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். மேன்மை பாராட்டுகிற இதில் என்பது தலைப்பில் பார்க்குற நாம் எதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும், யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் சொல்லி நம்ம விஷயம் பார்க்க போகிறோம். அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு வாசிப்போம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் போட்டிருக்குது. மேன்மைன்னா என்ன அப்படின்னா புகழுதல், போற்றுதல், உயர்த்துதல் சொல்லி பல அர்த்தத்தில் சொல்லலாம். இந்த பூமியில் அநேக மனிதர்கள் நினைச்சுவாங்க தங்களுடைய சொந்தக்காரங்களை உயர்வாக பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தங்களுடைய ஆசிரியர்களை மேன்மையாக சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா தங்களுடைய நெருக்கமான நண்பர்களை மேன்மையாக பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய திறமைகளை மேன்மையாக சொல்லுவாங்க. தன்னுடைய மற்ற எல்லா காரியங்களையும் திறமைகளை மேன்மையாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதமாக அடுக்கடிக்கு சொல்லிகிட்டே போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய தலைவர்களை என்ன செய்வாங்க, மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு தலைவர்களை மேன்மையாக சொல்லுவாங்க. இது உலகத்தில் உள்ள இயற்கை. இது சொல்லிட்டு போட்டோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா மேன்மை பாராட்டுதல் என்கிற தலைப்பில் பார்க்குற நாம் பைபிள் சொல்கிற ரகசியம் என்னென்னா எந்த மனிதனும் எந்த மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அப்போ மேன்மை பாராட்டுதல் என்ன, உயர்த்தி பேசுதல், போற்றி பேசுதல், போற்றி போடுதல் அப்படிங்கிற அர்த்தம். அப்போது மனுஷனை மேன்மை பாராட்டுகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் என்ன செய்யணும்னா வானத்தை மேம்படுத்த இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிற அந்த ஒரு விஷயந்தான் தேவனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உலகத்தில் அநேக மனுஷியை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. அது இல்லை, மேன்மை பாராட்டுகிற நாம் ஒவ்வொருவரும் தேவனை குறித்து கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட பழக வேண்டும். ஏன்னா மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டினா அந்த உலகத்தில் ஏதாவது செய்வாங்க, தருவாங்க, அது வேறு. ஆனால் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை. அவரை நாம் மேன்மை பாராட்டும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது அவர் நம்மை ஆசிரிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக அது நம்முடைய கடமை. மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுவதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. இன்றைக்கி நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க. நம்ம நல்லதாக சொன்னாலும் அது நிலையானதாக இருக்காது. மனுஷனை மேன்மை பாராட்டுகிறது வேஸ்ட்டு. தேவனை குறித்து உயர்த்துவது தான் சிறந்தது. இதை நம்ம வேதம் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பல விதங்களில் பல நேரங்களில் மனுஷனை குறித்து, நம்ம திறமைகளை குறித்து, குடும்பத்தின் பின்னணியத்தை குறித்து, நம்ம எல்லா காரியம் குறித்தும் நம்ம செஞ்சுருப்போம். நம்ம பெருமையாக பேசியிருப்போம், மேன்மையாக சொல்லியிருப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இயேசுவை குறித்து மேன்மையான காரியங்களை பேசுவது தான் நல்லது. ஆகவே நம்ம அதை நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஒரு காரியத்தை யார் செய்தாங்க அப்படின்னா பவுலடிகள் செய்தார். அவர் தன்னுடைய வாழ்நாட்களில் மற்ற எல்லா இடத்துக்கும் போகிற இடங்கள்லாம் அவர் இயேசுவை குறித்து தான் செய்யார், மேன்மையாக பேசினார். நான் கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை குறித்தே, அவருடைய அன்பை குறித்தே, அவருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லுவார். அவர் எந்த ஒரு மனிதனையோ வேறு எதையும் முன் மாடலாக வைக்கிற முன்மாதிரியாக சொல்லலை. இயேசுவை மாத்திரம்தான் என்ன செய்கிறார், அவர் முன்மாதிரியாக வைக்கிறாரு. இயேசுடைய அன்பை, அவருடைய சிலுவையின் காரியங்களை தான் என்ன செய்கிறார், மேன்மையாக சொல்கிறார். அப்போது அவர் இப்படி மேன்மையாக சொல்லுறதுனால அந்த வெளிப்பாடோடு சொல்கிறார். பாருங்கள், உண்மையான காரியத்தை பேசுகிறாரு, நிலையானதை பேசுகிறாரு, முடிவே இல்லாததை பேசுகிறாரு, நித்தியத்தின் காரியத்தை பேசுகிறாரு. அப்போ அந்த பவுலடிகள் ஊழியத்தின் பாதையில் இருக்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து, நம்முடைய அன்பை குறித்து மேன்மையான அந்த காரியங்களை பேசுகிறாரு. சிலுவையின் மேன்மையை பேசுகிறாரு. சிலுவையில் அவர் நமக்காக சிந்தின பாடுகள் நிமித்தம் சிந்தின ரத்தத்தினால நமக்கு உண்டான மீட்பை குறித்து பேசுகிறாரு. ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை, ஆண்டவருடைய அந்த காரியங்களை, கர்த்தரை குறித்து மேன்மையான காரியங்களை பவுலடிகள் பேசுகிறாரு. அப்படி பேசுனதுனால தான் நிறைய சபைகள் வளர்ந்தது, நிறைய மக்கள் மாற்றம் பெற்றாங்க, நிறைய மக்கள் மீட்கப்பட்டாங்க, நிறைய மக்கள் நரகத்தின் பாதையில் தப்பிக்கப்பட்டு பரலோகத்துக்கு நேராக வழிநடத்தப்பட்டாங்க. அப்போ காரணம் இது உண்மை அப்படிங்கிறத பவுல் புரிஞ்சிருந்தார். அப்போ ஒரு மனுஷியோ மேன்மை பாராட்டுவது வேண்டும்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய அன்பை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமே தவிர நம்முடைய திறமைகளை குறித்தோ, வேலைகளை குறித்தோ, பேக்ரவுண்டை குறித்தோ மேன்மை பாராட்டுவது வேஸ்ட்டு. அப்போ நாம் அதை செய்யாமல் பார்த்திங்கன்னா ஆண்டவரை குறித்து தான் என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். இன்றைக்கி அநேகர் தொழிலை குறித்து, மனுஷங்களை குறித்து, அடுத்த சொத்துக்களை குறித்து, மற்ற எல்லா வீணான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. அப்படி செய்யக்கூடாது என்று தான் வேதத்திலே நம்ம இன்றைக்கு காலையில் தியானிக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும், ஆசிரியர் பெருமக்களும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். இந்த ஒரே வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை மாத்திரம் மேன்மை பாராட்ட பழக வேண்டும். இதுக்கு முன்பாக தெரிந்தோ தெரியாமலும் நம்ம மற்றதை மேன்மை பாட்டிருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமல் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்து
நான் கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டுவேன். பவுலைப் போல இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து மேன்மை பாராட்டுவேங்கிறதை புரிந்து கொண்டு நம்ம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்த பழக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் பொழுதுதான் தேவ சித்தம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் பொழுதுதான் நம் வாழ்க்கையும் மலர ஆரம்பிக்கும். எனவே செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மேன்மை பாராட்டுதல் அப்படிங்கிற தலைவில் பார்க்குற நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவோம். அவருடைய அன்பை மேன்மை பாராட்டுவோம். அவர் நமக்காக செய்த தியாகத்தை மேன்மை பாராட்டுவோம். தொடர்ந்து அவருடைய அன்பை பெற்று அவருடைய அன்புக்குள்ளாய் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமேன்.